இந்த மே மாதம் லீவு வந்தால் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறதா வேலையா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு? நான் பகிரங்கமாகவே கேட்கிறேன், தப்பு இல்லை இது. எங்கேயோ நடக்குது, எனக்கு என்ன வந்ததுன்னு போக முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இதில் வேற சிங்கப்பெண்ணு. இருக்கிற காவல்துறை என்ன செயல்பாட்டில் இருக்குன்னு தெரியல. சரி, முதல் தர வாழ்க்கை தான் சரியில்லை, சரி மறுமணம் பண்ணோம், ரெண்டாம் தரமாக ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா அது அதை விட மோசமா இருக்கே. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு அரசு கையில் எடுக்கணுமா கூடாதுங்க? மற்றதெல்லாம் டைம் கேட்கலாங்க. எல்லா பழியும் ஏமால போடுறாங்க, எல்லா பழியும் ஏமால போடுறாங்கன்னா ஆட்சியாளர் மேல தான் பழிய போடுவாங்க. அதனால இப்படி ஒரு கேலி கூத்த தமிழ்நாடு ஒரே மாசத்துல சந்திக்குது. கடைசி நம்பிக்கை சூப்பர். எனக்கு வேற தொண்டை சரியில்லை, பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது, நடவடிக்கை எதுவுமே இல்லைங்களே. திமுகல ஒரு நாளைக்கு 10 நடக்கும், இவங்களுக்கு 5 நடக்குது. பரவாயில்லையா? இவங்க என்ன மனசு தெரிவிப்பாங்க? இவங்க எப்படிப்பட்ட கூட தெரியுமா? தனக்கு தானே ஆறுதல் சொல்லிப்பாங்க. ஐயோ, நம்மள மாதிரி ஒரு சூப்பரான உலகத்திலேயே ஊப்பியோட நாங்கள் பரவாயில்ல, மாப்பியோட நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு பிபி ஊற்றிட்டே இருப்பாங்க வருஷம் ஃபுல்லா. இவங்க அந்த மாதிரி மனசை தேத்தி கொண்டக்குள்ளே அடிச்சுக்கோ, ஐயா காலை ஒடிச்சுக்கோ. என்ன அப்போ எதுக்கு எடுத்தாலும் எங்களையே சொல்லிட்டு இருக்க? தாவேக்கா வந்து இன்னைக்கு எதுவும் செய்யலன்னு வருத்தமா இருக்கு. அதே சமயத்துல ஒன்றும் செய்யாத இவங்களை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாவும் இருக்கு. மக்கள் தான், மக்கள் எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் மக்களை பார்க்குறோம். மக்களுக்கும் எங்களுக்குள்ள பேண்டிங்கை வந்து உங்களால எல்லாம் உடைக்க முடியாது. அது பேண்டிங், ஆமாம், கள்ள தொடர்பு தான். அதான் கள்ள தொடர்பு முடிச்சிட்டாங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்மோட நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மற்றும் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாராட்டவும் செய்யறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஆட்சிக்கு வரும்போதே ஒரு சேஃபர் சைடாக டைம் கேட்டார். நிறைய பிரச்சனை இருக்குது, உடனே கேட்காதீங்க. 2500 உடனே கேட்டுறாதீங்க. விவசாய கடன் தள்ளுபடி உடனே கேட்டுறாதீங்க. மாணவர்கள் சொன்ன விஷயத்த உடனே கேட்டுறாதீங்க. மீனவர்கள் சொன்ன விஷயத்த உடனே கேட்டுறாதீங்க. நகை கொடுக்குறோன்னு சொன்னோம், உடனே கேட்டுறாதீங்க. தாலிக்கு தங்கம்னு சொன்னோம், உடனே கேட்டுறாதீங்க. தாய்மாமா சீரு உடனே கேட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே உடனே கேட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, ஒரு 15 நாள் ஆச்சு. எல்லாத்துக்கும் டைம் தரலாம், இதுக்கெல்லாம் டைம் தரலாம். மக்கள் ஒரு பொறுமைக்கு வந்துட்டாங்க. ஒரு நல்லது நடக்குதுன்னா பொறுமையாக நடந்து தொலையட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு அங்கங்கே பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, சின்ன குழந்தைகளுக்கு நடக்குது, டைம் கேட்பீங்களா? ஒரு இடத்துல நடந்துச்சு, அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான இதுவரையிலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? 5 இடத்துல ஒரே நாளில் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. திமுகவை எதுக்கு மக்கள் திட்டினாங்க? 1000 ரூபா தரலண்ணா. பெண்களை கேவலப்படுத்தி பேசி, பெண்களை அசிங்கப்படுத்தி, பெண்கள் பாதுகாப்பை தவறவிட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு கை கட்டி உட்காந்துருக்காங்க. இப்ப ஒரு ஆட்சி வந்து எதை சொல்லி வந்துச்சு? திமுகவுக்கு மாற்று வந்தாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு வந்தாங்க. சின்ன குழந்தை வெளியே விளையாட முடியலங்க. இந்த மே மாசம் லீவு வந்தா பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்றதா வேலையா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு? நான் பகிரங்கமாவே கேட்கிறேன், தப்பு இல்லை இது. எங்கேயோ நடக்குது, எனக்கு என்ன வந்ததுன்னு போக முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல வேற சிங்கப்பெண்ணு. இருக்கிற காவல்துறை என்ன செயல்பாட்டில் இருக்குன்னு தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டி 50 வருஷம் அதெல்லாம் பார்த்து அழுத்து போச்சுங்க. ஒரு ஃபேன் கொடுத்தா ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இவங்க போன ஆட்சியில் அவங்க டேடிக்கு பேனா வைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தது எதுக்குன்னே தெரியல. அது மக்கள் எல்லாம் காரி துப்புன உடனே அதை மாத்திக்கிட்டாங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன், நான் முடிச்சிடறேன். இவ்வளவுலாம் ஒரு மனவேதனையில ஒரு ஆட்சியிலிருந்து இப்பதான் நாங்கள் ரிலீவ் ஆகி வரோம். சரி, முதல் தர வாழ்க்கை தான் சரியில்லை, சரி மறுமணம் பண்ணோம், ரெண்டாம் தரமாக ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா அது அதை விட மோசமா இருக்கே. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு அரசு கையில் எடுக்கணுமா கூடாதுங்க? மற்றதெல்லாம் டைம் கேட்கலாங்க. எல்லா பழியும் ஏமால போடுறாங்கன்னா ஆட்சியாளர் மேல தான் பழிய போடுவாங்க. இப்ப திமுக நடந்த பிரச்சனைகளை யார் மேலே பழி போட்டோம்? கொளத்தூரினுடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர் மேல தானே பழி போட்டோம். அப்ப ஆப்வியஸா ஒரு ஆட்சி மேல தானே பழி போடுவோம். ஏன் மக்கள் அவங்களாவது மக்களை அட்ரஸ் பண்ணி ஏமாத்திட்டு இருந்தாங்க.
ஆக அந்த வகையில அது பார்க்கப்படும் நடிப்பாங்க. இங்க அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம இருக்கே. யார் பிரஸ் மீட்டை பாக்குறீங்க? மக்களுக்காக எதை பேசுறீங்க? ஒரு ஆட்சி இப்படி போகணுமா? என்ன புதுசா கொடுத்துட்டீங்க நீங்க? நானே பாராட்டி பேசுறேன். சின்ன சின்ன ஆட்கள்லாம் மந்திரி ஆக்கியிருக்காங்க, சாதாரண ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, பாராட்டினேன். பாராட்டிட்டு திரும்பி பார்த்தா இப்படி பண்றீங்களே. ஒரு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை பார்க்கறதுல என்ன தவறு? என்ன நீங்க செட் பண்ண விரும்புறீங்க நரேட்டிவ்? என்ன ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இது? கோட்டு சூட்டு வர்றது ஒரு ஸ்டைலு, ஒரு வித்தியாசம். சட்டமன்றத்துக்கு சாப்பாடு கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்றாரு, அது ஒரு ஸ்டைலு, வித்தியாசம். 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, அது ஒரு ஸ்டைலு, வித்தியாசம். பிரஸ்ஸை பார்க்காம இருப்பீங்களா? மக்களுக்கு ஒரு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் எப்படிதாங்க அப்புறம் தெரியும்? அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் பேசுறாங்களா, இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாயை திறந்து பேசுறாங்களா? ஹவு டு நோ த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி? பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ திமுக ஆட்சி நடந்துட்டே இருக்கு. கீழே ஒரு கார்பன் காப்பி வச்சு எழுதுன மாதிரி இருக்கு. இப்போ மேல என்ன திமுக எழுதச்சோ கீழே தாவேக்காத நடத்திட்டு இருக்குதே. என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க மேடம்? ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. 1 மாசம் ஆயிடுச்சு. திமுகவுக்கு தாவேக்காவுக்கு என்ன வித்தியாசத்தை இந்த 1 மாசம் நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு கருத்து சொல்லு பிரதர். திமுக இது மாதிரிலாம் இருந்துச்சு, தாவேக்கால இப்ப இல்லை. இல்ல திமுக இல்லாத ஒரு விஷயம் தாவேக்கால இருந்துச்சு சார். அதான் சரி, சிங்கப்பெண் படை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. வந்த உடனே இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே சார்? உங்களுக்கே ஒரு சிரிப்போட சொல்றீங்க, எனக்கு புரியுது. டாஸ்மாக் மூடுறது எல்லா கவர்மெண்ட்டும் வந்தால் பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அது ஒரு சம்பிரதாய நிகழ்வாக மாறிடுச்சு. இந்த பக்கம் தரப்ப மூடுவாங்க, அந்த பக்கம் திறப்பாங்க. இது ஃபார்மாலிட்டி. அடுத்து என்ன சொன்னீங்க? காலை உணவு திட்டம் விரிவாக்கம். என்ன பண்றீங்க? பொங்கலுக்கு சட்னி வைக்கிறீங்களா? அதான் விரிவாக்கமா? என்னங்க சிங்கப்பெண்ணுன்னு சொல்றீங்க? 6ஆம் கிளாஸ்ல இருந்து இப்போ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸ் கொடுக்க போறாங்க. அது ஏற்கனவே இது எங்க ஆட்சியில நாங்க அறிவிச்சோம். நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா நான் 8ஆம் கிளாஸ் சொல்லி நாங்க காலை உணவு கொடுப்போம்னு. அதை இப்போ செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளையிலேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதைத்தான் அக்கா சொல்லுது. திடீர் காதல் எதுக்கு? உள்ளடி செட்டிங்க இல்லை உங்களை போல அவங்க இருக்காங்கன்னு சொன்ன ட்வின்ஸா நீங்க? என்னங்க உள்ளதை சொன்னா சொன்ன வேலையா? உள்ளதை சொன்னது ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் ஏமாற்றம். இது உண்மையா இல்லையா? நான் புதுசு என்ன கேட்கிறேன் சொல்ல முடியல பாருங்க. எதுவுமே சிங்கப்பெண்ணு இருக்கிற காவல்துறை என்ன வேலை செய்யுது? பாலியல் துன்புறுத்தல்கள் ஏன் நடக்குது? ஒரு ஆட்சியா அதை லேட்டா அட்ரஸ் பண்ணுது. ஏன் பழிய பொதுமக்கள் மேல போடுது? பயம் ஏன் இல்லை? காரணம் ஆட்சியாளர்கள் தப்பு செய்யறவங்க கிட்ட பயத்தை ஏற்படுத்தல. அதான காரணம். ஆட்சியை காப்பாற்றுறது முனைப்பு இன்னைக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளுங்கட்சி மேல இருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணாங்க. எல்லா கட்சி வீட்டுக்கு போனாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, பொக்கே கொடுத்தாங்க. அந்த ஆட்சியை காப்பாற்றுற விஷயம் தவறா பேசக்கூடாது. கதை முடிச்சு மட்டும் இல்லையா, சோபாவும் கொடுத்தாரு. சோஃபா கொடுத்ததை பதிவு பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க சூட்கேஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால் இப்படி ஒரு கேலி கூத்தை தமிழ்நாடு ஒரே மாதத்தில் சந்திக்குது. 5 வருஷமாக ஒரு ஆளுகளை ஏன் வெறுத்தோம்? 5 வருஷமாக ஏன் ஒரு கூட்டத்தை ஒதுக்கணும்? அதே வேலையை ஒரே மாதத்தில் ஒரு கூட்டம் செய்தே. அது பக்குவமான திருடர்கள், இவர்கள் பகல் திருடர்களா? தெரியலையே. அப்போ பெரிய அளவில் ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு சூழ்நிலை உருவாகுது. யாருக்குமே எதுவும் பேச தெரியல. இன்னைக்கு பயிற்சின்னு வைக்கிறாங்க, நான் அதை வரவேற்கிறேன். அந்த பயிற்சியிலையாவது எதையாவது கற்றுக்கிட்டு வந்த மக்களுக்கு எதாவது செய்யுங்க. ஓட்டு கேட்கும் போது ஒரு 6 பாட்டு மட்டும் சூப்பராக இருந்ததுங்க. நான் தான் நீ ஆளு நீ எல்லாம் நம்ம பாரு, நமக்கே வைபிங்காக தான் இருக்கு. ஐயாவும் டான்ஸ் ஆடுவார் நல்லா. 10 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. 6 பாட்டு நல்லா இருக்குங்க. கடைசி நம்பிக்கை சூப்பர். எனக்கு வேற தொண்டை சரியில்லை. பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது, நடவடிக்கை எதுவுமே இல்லைங்களே. இப்போ ஸ்டாலினையே ஆட்சியில் இருக்கும் போது அவரை குறை சொல்லி பேசிட்டு அழகா ஓடிட்டீங்க. காலம் ஓடிச்சு. இனி காலம் அப்படி ஓடாது. ஆட்சியில யார் இருக்கா? கேள்வி கணைகள் உங்க பக்கம் தான் திரும்பி வரும், உங்களைத்தான் கேட்பாங்க. இப்போ ஒரு மீட்டிங் போட அன்னைக்கு பேசுறாரு, அல்லு சில்லுன்றாரு. ஒரு முதலமைச்சர் பேசுற வார்த்தைகள் அதெல்லாம். சீமானன் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறாருன்னா, ஒரு எமோஷன்ல பேசுறாருன்னா அதை பெரிய அளவில் சென்சேஷன் ஆக்குறாங்க. ஒரு தலைமுடி ஒரு வார்த்தை சொல்றாரு,
அதெல்லாம் ஏன் தப்புன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் மக்கள் சார்ந்து பேசியவர், பல வீடியோக்களை காமிச்சாரு, பல முயற்சிகளை ஏற்படுத்தினார். தோற்றது வெற்றி என்பதெல்லாம் அரசியல் சகஜம். ஆனால் ஒரு மனுஷன் தமிழ் மொழி பற்றுன்னு பேசுகிறவர் சட்டமன்றத்தில் போகணுன்றது எல்லாருடைய விருப்பம். என் மனசுக்கும் தோணும், உங்கள் மனசுக்கும் தோணும். அந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ அவர் எம்எல்ஏவை போகணும் நம்மளாம் நினைப்போம். பலதரப்பட்ட மைண்ட் செட் உள்ள ஆளுகள் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றது நம்மளுடைய ஒரு பக்குவம். கம்மிங் பேக் டு த டாபிக், நானும் தாவேக்கா மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸில் போயிட்டேன். ஒரு ஆட்சி இந்த ஒரு விஷயத்தில் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம், இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சும்மா பலூன் விட்டுட்டே இருக்கக்கூடாது. இது என்ன மே மாதம் காத்தாடி விடுற சீசன் இது, எதுக்கிட்ட காத்தாடி விடுறது இப்போ இல்லை, ஆக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வேண்டாங்க, எங்களுக்கு இந்த சம்பிரதாய அரசியல் வேண்டாம். டைம் கொடுத்து பார்ப்போமே சார், அவர் தான் கேட்டே இருக்காரு டைம் தாங்கன்னு. இது டைம் கொடுத்த பாம் கதை தான். 3, 2, 1 டவால். இதுக்கு தான் டைம்ல கொடுக்க போறீங்க நீங்க. மக்கள் எல்லாம் ஏன் இப்படி ஒரு மூல செலவு செஞ்சு போயிருக்கீங்க? திமுக ஒன்று சொல்லிச்சு, அதை செய்யாம விட்டுச்சு. சட்டையை பிடிச்ச இதே மக்கள் இவர் கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க, சரி 1000 நாள் நம்ம அண்ணன். எதனால இப்படி நீங்க கன்வின்ஸ் ஆகிறீங்க? எந்த ஆஸ்பெக்ட்ல கன்வின்ஸ் ஆகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் உங்களை போல ஒரு யங்ஸ்டர் தான், நான் கன்வின்ஸே ஆகலை. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தப்பா தெரியுது. 1 மாதம் டைம் கேட்கலாம், 2 மாதம் டைம் கேட்கலாம். சரி டைம் கேட்குறீங்க, அதுக்கான நடைமுறை, அதுக்கான ஒரு எண்ண ஓட்டம், அதுக்கான ப்ராசஸ் நடக்குதா? உங்களுக்கு அதோட விஷயம் தெரியுதா? திமுகவில் ஒரு நாளைக்கு 10 நடக்கும், இவங்களுக்கு 5 நடக்குது, பரவாயில்லையா? இவங்க என்ன மனசு தெரிவிப்பாங்க, இவங்க எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? தனக்கு தானே ஆறுதல் சொல்லிப்பாங்க. ஐயோ நம்மள மாதிரி ஒரு சூப்பரான உலகத்திலேயே ஊப்பியை விட நாங்கள் பரவாயில்ல, மாப்பியை விட நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு பிபி ஊதிட்டே இருப்பாங்க வருஷம் ஃபுல்லாக. இவங்க அந்த மாதிரி மனசை தேத்தி கொண்ட அடிச்சுக்கோ ஐயா காலை குடிச்சுட்டு என்ன அப்போ எதுக்கு எடுத்தாலும் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன் டெல்லி ஆண்டுகிட்டு இருக்கானே அவனை அந்த ஆட்சியை பற்றி சொல்லு. அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கேன்னு ஏன் எங்களை இடிச்சுட்டு இருக்க? இடிக்கிறதுக்கு வேற உணவு இல்லையா? ஆமா நீங்க அட பாவி, அது தலை மயிரெல்லாம் நரைச்சு போய்க்கிருக்கு, அதை போய் சிம்ரன் அப்ப கூட பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அவரு எப்பவுமே எக்ஸாம்பிள் சொன்னாலே அங்க சுத்தி அங்கதான் வருவாரு. அவர்கிட்ட இல்லாத வேற பேசுவாரு. ஆமா அவர்கிட்ட இருந்து மொத்தம் 34 தான் இருக்குது, எண்ணி பார்க்கலாம் அந்த அளவு தான். ஆனா அடுத்தவங்களுக்கு மயிர் போயிடுச்சுன்றதும் வெள்ள முடி ஆயிடுச்சு. திமுக காரங்க வாதத்தை பத்தியில எந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சுன்னு இன்னைக்கு பாருங்க, பேச்சு மூச்சே இல்லை பாருங்க. ரொம்ப அமைதியாவே இருக்காங்களே. அமைதியெல்லாம் இல்ல, என்ன மயான அமைதியா இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. அதாவது இந்த ஆட்சி சஸ்பெண்ட் செய்யப்படும். 41 பேர் இறப்புக்கு கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டவுடன் இந்த ஆட்சி சஸ்பெண்ட் ஆயிடும். புரியுதா? ஒரு விஷயம், என்னையா அருள்வாக்கு சித்தர் காமாட்சி நாயுடு பாரு மக்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னும் இருமாப்போ அடங்காம ஒரு துண்டை போட்டுக்கிட்டு, எங்க தலையெல்லாம் துண்டு போடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து துண்டு போட்டு ஒரு அருமையான காட்சியை பண்ணியிருக்காங்க. தாவேக்கா வந்து இன்னைக்கு எதுவும் செய்யலன்னு வருத்தமா இருக்கு. அதே சமயத்துல ஒன்றும் செய்யாத இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் இன்று ஒன்று பிறந்திருக்கு. கரெக்டா என்னன்னு சொல்லணும் நீங்க? அண்ணாமலை சொல்றாருமா, வி த லீடர்ஸ். ஒரு புது மாற்றம், ஒரு புது வளர்ச்சி. நம்மளை போல ஒரு யங்ஸ்டர் கட்சிக்கு வந்து தன் சுய அறிவால், தன் சுய ஒரு திறமையால் அந்த கட்சியை வளர்க்க முயற்சித்து பெரிய அளவில் அந்த கட்சியை தாய் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது சுய அறிவாலேயே வந்துட்டாருமா. அதுக்கெல்லாம் அவர் எந்த ஸ்கூலுக்கும் போல, எந்த தாய் தகப்பனோ நண்பர்களோ கற்றுக் கொடுக்கல. அவர் தாய் வயிற்றுக்குள்ளேயே கற்றுக்கிட்டு வந்துட்டார், சுயமா கற்றுக்கிட்டு வந்துட்டார். சுயம்பு அட நார பயிலுவலா. என்ன கருத்து? என்ன கருத்து? சம்பந்தமே இல்லாம. ஆமா, ஒண்ணு சாம்பார் சாதம், இல்ல தயிர் சாதம். போங்க, நீ வேற அண்ணாமலைன்னுட்டு ஆடு அண்ணாமலைன்னு சொல்லு. அண்ணாமலை. நீங்க எதுக்கு அந்த கட்சிக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? முட்டு கொடுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆரம்பிக்கவே இல்லையே. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு ஐயா. ஆரம்பமே அமக்கலமா சொன்னீங்களே, அறிவு சார்ந்த அறிவு பூர்வமா. இளைஞர் அவர் என்ன இளைஞரா? உதயநிதி யாரு? உதயநிதி பொறுப்புல இருக்காரு. அவரு இளைஞரணி தலைவரா இருக்காரு. நாங்க தான் 80 வயசு தலைவரா தானே இருப்போம். இளைஞரணிக்கு நாங்க தலைவர், எங்களுக்கு கீழே இளைஞரணி இருக்கு, அவ்வளவுதான். இது பெரிய விஷயம் இல்ல. போய் பண்றதெல்லாம் போய் கவுது.
இங்க பாரு, எங்க தலைவரே தளபதியா அதுல தான் இருந்தாரு. ஏங்க இருங்க, டாபிக்கை டிவேட் பண்றாரு. நான் கருத்தை சொல்லிடுறேன். வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு மக்களுக்கு ஒரு சாமானியனால் நல்லதை கொடுக்க முடியும், ஒரு சாமானியன் நினைச்சால் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு புது சேஞ்சை நம்ம கொண்டு வரோம். ஏன் ஒரு திரைப்படத்தை 2 படம் நடிச்சு 2 பாட்டு டான்ஸ் ஆனா தான் உங்களை ஆளக்கூடிய தகுதி உள்ளவரான்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஒரு சாமானியர் படிச்சவர் ஒரு ஏழை வீட்டில் விவசாயம் இல்ல, பண்ணுற படிச்சவர்னா அவரு என்ன அவரை மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கான். நீ என்ன சாதிச்சவர் அப்படி சொல்லலாமா? என்ன எதுல புடுங்கினாரு சொல்லுங்க. இவர் புடுங்க ஒண்ணும், யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இவர் புடுங்க ஒண்ணும். என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் காட்டில நான் அதுக்கு ஈக்குவலான பிஹெச்டி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், பெரிய விஷயம் இல்ல, புரிஞ்சுக்கோ. ஏங்க பேச விட மாட்டீங்களாங்க? சரி பேசு. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? இல்ல உங்களை ஒழிச்சு கட்டியாச்சு, உங்களை தலைமொழியாச்சு. பிஜேபி இல்லைன்னா அண்ணாமலை இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. பிஜேபி தான் வளர்த்து விட்டுச்சு. இல்லங்க, பிஜேபி அவர் வளர்த்துச்சு, அவர் பிஜேபியை வளர்த்தாரு. இது ஒரு மியூச்சுவலான விஷயம் தான். ஆனா ஒரு கட்டத்துல மக்கள் ஈர்ப்பு பெற்றது யார்? அஃப்கோர்ஸ் இளைஞர்கள் அண்ணாமலை ஏற்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் பொதுவாகவே அண்ணாமலை பேசுறத, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கிறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உயிரோட்டம் உள்ள ஒரு இயக்கம், உயிரோட்டம் உள்ள ஒரு இடத்துல தான் எல்லாருமே போய் நம்ம சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு இவ்வளோ பெரிய சுனாமிக்கு நடுவில் விஜய் இருக்கிறாரு, அண்ணன் உதயநிதி இருக்கிறாங்க, மற்றவல்ல ஒருவரெல்லாம் இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒருவர் 18 லட்சம் உறுப்பினர்களை கட்சியாக ஆரம்பிக்காத ஒருவருக்கு சேர்றாங்கன்னா அப்போ யங்ஸ்டர்ஸ் இன்னும் படித்தவங்க எதிர்பார்க்குறாங்க, இன்னும் இன்டலெக்சுவல்ஸ் அண்ணாமலை லைக் பண்ணுறாங்க. காரணம் ஒன்றே ஒன்று தான். இப்போ விஜய் என்ன திரை வெளிச்சத்தை வச்சு அதை அறுவடை பண்ணிட்டார். அண்ணாமலை உங்களுக்கு யாருன்னு தெரியும்? அவர் ஒரு கர்நாடகாவில் ஒரு நல்ல அதிகாரியாக இருந்து பணி செய்தவர். இன்னைக்கு ஒரு பொதுத்தளத்துக்கு வராரு, ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் போகிற போக்கில் தமிழ்நாட்டிற்கு சரி வராது அப்படின்னு நினைக்கிறாரு. தமிழக இளைஞர்கள் அவர் சொல்கிறத கரெக்டுன்னு சொல்கிறாங்க. கட்சி விட்டு வெளியே வராரு, ஒரு புது அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. ஏன் வைத்தறிச்சல்? இவங்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா நான் வீத லீடர் சொன்னோடனே இவங்க ஏன் டம்மு குதிக்கிறாங்கன்னா 2031 இவங்கெல்லாம் செல்லா காசு ஆயிடுவாங்க, இவங்களோட இருப்பு இருக்காது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்று பேருக்கு உதயநிதி என்ன, ஆனால் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவை கேள்வி கூட தகுதி திமுக இருக்கா? ஒன்று சொல்லுங்க, பாலியல் துன்புறுத்தல் ஏன் பண்றீங்க கேட்க முடியுமாங்க? விவசாயிகளுக்கு ஏன் கடனை தள்ளுபடி பண்ணல கேட்க முடியுமாங்களா? தேர்தல் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல கேட்க முடியுமாங்க? இதெல்லாம் இங்க பாரு, எங்க பிரஸ் மீட்ல எங்க தலைவர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் சும்மா கேட்க முடியுமான்ற கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன தகுதி இருக்கு? சும்மா இருமையா, அதை கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா? அப்ப மக்கள் என்ன கேட்பாங்க? ஏய், நீங்க ஒழுங்கா வேலை செய்யறதாயா உங்களால போட்டிருக்கோம், நீங்க இதெல்லாம் உருப்படியா பண்ணதான் உங்களால கொடுத்துருக்கோம். உருப்படியா பண்ணாத ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்க முடியுமா? அப்போ வீத லீடர்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுது. எந்த எதிர்கட்சியாலுமே தமிழக வெற்றி கழகத்தை இன்று கேள்வி கேட்க முடியாது. காரணம், இவர்கள் செய்த அயோக்கிய வேலைக்கும் இவர்கள் செய்த அக்கிரமத்திற்கும் துணை நின்றவர்கள் யார்? இதே கூட்டணி கட்சி தானே. அப்ப கேட்க முடியுமா இவங்களெல்லாம்? அப்போ மக்கள் ஆளுங்கட்சியை புதுசா போட்டாங்க, எதிர்கட்சியை புதுசாக உருவாக்குறதுக்கான முயற்சியை மக்கள் ஏற்படுத்துறாங்க. வீத லீடர்ஸ் பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றத செய்தி வாயிலாக தெரிவிக்கிறேன். என்னங்க ஐயா உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆட மாட்டாத தெரு கோணல்னு சொன்னாலாம். அந்த மாதிரி ஈனம் தெரியாது. நாகரிகமா பேசுறீங்களா? நாகரிகம், இதுதான் நாகரிகம். ஈனம் தெரியாது. இதுக வந்து நான் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இருக்குன்னா ஒரு இதாவது இருக்கணும். ஒரு தகுதியும் இல்லை. சரி விடு, என்னத்தையோ வாய் இருக்குது, சவடால் இருக்குது, பேசட்டும். ஏன்னா அவர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அதோட இன்னொருத்தர் இருக்கார், என்னுடைய நண்பர் விஸ்வநாதன், ஒரு முன்னாள் கமிஷனராக இருந்தவர், சிட்டி கமிஷனர் இருந்தவர். அவர் அங்கே போகிறேன்னுட்டு இருக்காருமா. நானே ஃபோன் போட்டு ஒரு பிடிச்சேன், ஏன் உனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு. என்ன சிக்காருமா. சரிங்க சார், இப்போ பிஜேபியில என்னதான் நடக்குது அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு கட்சி வடை பாயாசம் அப்பளம் அடுத்தவன் காசுல வாங்கிட்டு வந்து கொடுத்தா தின்னுபுட்டு ஏப்பம் போவாங்க. நீங்க செலவு பண்ணீங்களா? செலவா? வீடை வித்துட்டு செலவு பண்ணப்பா. கொஞ்சம் நெஞ்ச காசா அழுதுருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். காங்கிரஸ் கட்சியை அவங்க பண்ணக்கூடிய மோனோபாலியை அதை டிசாஸ்டர் பண்ணுறதுக்காக வந்த ஒரு இயக்கம்.
நல்ல ஒரு ஒரு நபர்கள், நல்ல ஒரு தலைவர்கள் ஆண்ட ஒரு இயக்கம் அது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருந்து வரும்போது பார்க்கணுமா கூடாது? அதைத்தான் கேள்வியாக வைக்கிறோம். எல்லாருக்கும் வாய்ப்புகள் பரவலாக்க கொடுக்கப்படணுமா கூடாதா? யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கூடாதா? தமிழ்நாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஒரு இஷ்யூஸில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கணுமா கூடாதா? இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டால் நம்ம எதிரியாயிடுறோம். கட்சிக்குள்ளே எப்படி அப்பெல்லாம் பேசுகிறேன் அப்படின்லாம் சில பேர் கேட்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. பெரும்பாலும் நான் மனசில் பட்ட சொல்லிட்டீங்க தம்பி அப்படிலாம் சொல்கிறாங்க. மெயின் இஷ்யூ என்னென்னா, தேர்தலில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது இல்லை, வாய்ப்புகள் யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை, ஒழுங்கான சீட்டை போய் கேட்கறது இல்லை. நல்லா வேலை பார்த்த ஒரு தலைவரை ஏங்க அந்த பதவி ஓட்டு எடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் எதை சொல்லி மக்களுடைய மனங்களை ஈர்க்க முடியும், இனி வரும் காலங்களில் கட்சியை ரன் பண்ண முடியும்? இந்த கேள்வியை தான் கட்சிக்குள்ள இருந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறது இயல்பா இல்லையா? கட்சிக்குள்ள நடக்கிற தப்புக்கு நம்ம ஒரு ஆள் கேட்க முடியலன்னா வெளியே நடக்கிற விஷயம் எப்படி கேட்க முடியும்? அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பல வேலைகளை மக்களுக்கு, தொண்டர்களுக்கு வெறுப்பை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யுது. குறிப்பாக நியமனம். அண்ணாமலை எடுத்தது ஒரு டேக்லைனுங்க. கட்சி 2020 இந்த நிலைமையில் இருந்துச்சு. ஒரு வெற்றி கிடையாது, வாக்கு பர்சன்டேஜ் கிடையாது, எந்த செய்திகள்லையுமே கிடையாது. ஒரு கட்சியாக அது இருந்தது. காரணம் தேசிய கட்சின்றதுனால ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியாக இருந்தது. அந்த கட்சி என்னைக்கு லைம்லைட்டுக்கு வருது, என்னைக்கு பிரபலமாகுது, என்னைக்கு மக்கள் பேசு பொருளாகுது? ஒரு நபர் வந்த பிறகுதான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இஸ் அன் யங்ஸ்டர், he is developing the party, he is making the party into a limelight. இவ்வளோத்தையும் ஒருத்தர் செய்கிறாரு. அந்த கட்சியை வளர்த்து இளைஞர்களை வர வச்சு மாற்றுக் கட்சியிலேருந்து பிஜேபியில் சேர்ந்த வரலாறு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. இவ்வளவெல்லாம் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. கட்சி பயங்கர லைம்லைட்டில் இருக்குது. சீனியர் லீடர்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, கிரவுண்டில் வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. எங்கே போனாலும் ரெஸ்பெக்ட் கிடைக்குது நமக்கு. அண்ணாமலை நல்லா கவுண்டர் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன இஷ்யூஸையும் ஒரு அதிமுகங்கிற எதிர்கட்சியை மக்கள் மறக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடு அந்த அளவு இருந்துச்சு. இவ்வளவு ப்ராசஸையும் ஒருத்தர் பண்ண பிறகு அவர் அதை பொறுப்பு விட்டு நீக்கிட்டாங்க. அதை ஏன் நம்ம கேள்வி கேட்க முடியல? அதை கேள்வி கேட்டால் கட்சினா அப்படிதான் இருக்குன்றாங்க. நம்மளும் அதை சகிச்சு கொண்டு போனோம், தொண்டர்களும் அதை சகிச்சு கொண்டு போனாங்க. எல்லா தொண்டர்களுடைய மனசுல ஒரு வெறுப்பு இருக்கு. அண்ணாமலை ஏன் எடுத்துட்டாங்க? சரி, தொண்டர்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். பொதுமக்கள் கேட்குறாங்க, ஏய் நல்லா பேசிட்டு இருந்தாருப்பா, நல்லா ஃபேக்ட்ஸ் சொல்லுவாரு, திமுக அவ்வளோ கேள்வி கேட்டாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாரு, எண்மண் மக்கள் யாத்திரை கொண்டு போனாரு, அந்த கட்சியை லைவ்ல எவ்வளோ தூரம் வச்சிருந்திருக்காரு பாருங்க. அவருக்கே இந்த நிலைமைனா அப்போ தொண்டர்கள் எங்களை போன்ற ஆட்களோட நிலைமை? அவரோட ஒர்க் பண்ண முடியுமா? இல்லை அவரோட ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண முடியுமா? அவரோட கட்சியில் சூறாவளி சுற்றுப்பயணம் போனது யாரு? இப்போ நம்ம இதெல்லாம் பேசினா மற்ற தலைவர்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம தப்பு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பு இருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை இருக்கு. ஆனா கபடி மேட்ச் மாதிரி தான் இது. எல்லாரும் ஆடுவாங்க. கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? எல்லாரும் தான் பிளேயர்ஸ். ஆனா தோனிக்கு தனி ஃபேன்ஸ் இல்லையா? விராட் கோலிக்கு தனி ஃபேன்ஸ் இல்லையா? அது போலதான் எல்லாரும் பிளேயர்ஸ் தான். ஆனால் அல்ல நல்ல பிளேயர் யாரு? ஹூ இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச்? அது ஒத்துக்கணுமா இல்லையா? ஒரு கட்சி, உன் கட்சியை வளர்க்கக்கூடிய ஒருவர், நம்ம கட்சியை முன்னேற்றக்கூடிய ஒருவர், நம்ம கட்சியை வந்து பல ஆட்களிடையே, அதாவது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ்லாம் வந்து பெரிய ஒரு வெறுப்பு கட்சி, எங்களுக்கான கட்சி இல்லைன்னு நினைச்ச காலத்தில் அதை ஜெனரலைஸ் பண்ணி இஃப்தாருக்கு நோம்புக்கு போகிறதும், கிறிஸ்டின் நிகழ்ச்சிக்கு சர்ச்சுக்கு போகிறதும், இந்த வழக்கத்தை எல்லாம் மாற்றியது யார்? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தானே. யங்ஸ்டர்ஸ், எங்களை போல யங்ஸ்டர்ஸ்லாம் ஹாப்பியாக வந்து 10 சேனலில் பேசுறது யாரால? கட்சி மேலே லைவ்ல இல்லைன்னா என்ன பேச கூப்பிடுவீங்க நீங்கள்? கட்சி லைவ்ல இருக்கும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு, தொண்டர்களுக்கு வேலை இருக்கும். பொதுமக்களே ஒரு மனு கொண்டு கொடுக்குறாங்கன்னா எப்போ கொடுப்பாங்க? கட்சி லைவ்ல இருக்கணும், கட்சி பேச பொருளாக இருக்கணும். லெட்டர் பேட் கட்சிக்கிட்ட யார் வந்து நிற்பா? இதெல்லாம் ஏங்க பண்றீங்க? உட்கட்சியிலேயே இவ்வளவு பூசல், ஏன் இவ்வளவு அதிருப்தியை உருவாக்குறீங்கன்னு கேட்டா, நம்ம தலைவர்கள் மேல தப்பு சொல்றது போலவும், நம்ம வந்து கட்சிக்குள்ள இந்த துரோகம் செய்யறது போலவும், நம்ம பச்சோந்தியாக இருப்பது போலவும் ஒரு பாவனையை சில பேர் தான் பண்றாங்க. பல பேர் என் மனசுல படுறது சொல்லிட்டு தம்பின்னு சொல்லி பல கமெண்ட்ஸ் நானே படித்தேன். நான் உளமாற நன்றி சொல்றேன். அது இல்லாம சீனியர் லீடர்ஸ் இந்த அளவு பேச முடியாது. காரணம், ஒரு டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணுவாங்க, டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க. நான் வந்துட்டேன், இனி அந்த இடத்துல பயணம் பண்ண போறது இல்லை, ஒரு புது பாய்ச்சல், ஆனால் அண்ணாமலை அப்படின்னு முடிச்சுவாங்க. அந்த இன்டர்னல் ட்ரிஃப்டை யார் தான் பேசுறது? யார் தான் பேசுறது? அதை கேள்வி கேட்கக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களிடையே ஒரு கேள்வி உருவாகும். நியாயம் தானே நம்ம பேசுறது?
ஒரு தொண்டன் நான் பேசியதை திட்டலையே, பாராட்டி வெகுமதிக்கிறாங்களே, என் மனசா படத்தை பேசுறேன்றாங்களே. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அட்லீஸ்ட் நம்மளா சுடப் பண்ணி பேசணுமே. இது தமிழ்நாட்டிற்கு பெரிய பின்னடைவு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல தலைவரை நீக்கியாச்சு, ஒரு தனித்துவமா நின்று மக்களிடையே ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கும் சரி வரல. கூட்டணி என்று ஒன்று போனாங்க, அந்த கெமிஸ்ட்ரியை வரவேற்கிறோம். சீட்டு வாங்கின இதெல்லாம் பார்த்தீங்களா? அதிமுக நின்னாலே அங்கே 2வது இடம் வருவாங்க, 3வது இடம் வருவாங்க. அதை நம்மகிட்ட கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு க்ரோயிங் பார்ட்டிக்கு ஸ்ட்ராட்டஜி வேணுங்க. வாட் இஸ் டுமாரோன்ற வியூ இருக்கணுங்க. நீ எதுவுமே இருக்காது, ஏடிஎம்க்கு எது சொல்ற நானே அதை பண்ணுவேன்னா அப்போ தொண்டர்களுக்கு கோவம் வருமா வராதா? அண்ணாமலை எடுத்ததுக்கு காரணம் சாதாரண கடைநிலைத்தோட எனக்கு தெரியுது. எடப்பாடி ஐயா விரும்பல, அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் அண்ணாமலை எடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு அது? உங்கள் கட்சியை வளர்த்த அவ்வளோ பெரிய லாபில இருந்து வந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கே இந்த நிலைமைனா என்ன போன்ற சாமானிய இளைஞர்களுக்கு என்ன நிலைமைங்க அந்த கட்சியில? கேள்வி கேட்கலாமா கூடாது ஒரு கட்சியில? நம்மள திமுகவா நம்புவோம், அதிமுகவா? கேள்வி கிடையாது நீங்க கட்சியோட நீக்கிறதுக்கு. இது ஒரு ஜனநாயக இயக்கம், உட்கட்சி ஜனநாயகம் எங்க போச்சு? எந்த சீனியர்ஸ் தர சொல்ல மாட்டாங்க. காரணம் ஒவ்வொரு பொறுப்புல இருக்காங்க. அவங்க எப்படி பேச முடியும் நினைக்கிறீங்க? கட்சிக்கு விரோதமா கட்சியை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆயிடாதா? இப்ப நான் பேசுறது அப்படி இருக்காது. ஆஸ் அன் யங்ஸ்டர் அந்த பையன் ஒரு வலியை வேதனையும் பதிவு பண்றான்ற மாதிரி தான் வரும். பார்ட்டி இதை பார்த்து சின்ன பசங்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு, இனியாவது கொஞ்சம் தெளிவுபடுத்தி போவோன்ற என்ன ஓட்டத்துக்கு வரணும், அதை விட்டுடுறாங்க. அது எப்படி நீ கட்சிக்குள்ள இருந்து பேசுவேன்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது தெரியல எனக்கு. தலைவர்கள்லாம் நான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஐ எம் நாட் அக்யூசிங் எனிபடி, பட் நீங்கள் தலைவர்கள், நீங்க மட்டும்தான் தலைவர்களா? புது தலைவர்கள் நாங்களாம் இன்னைக்கு உருவாகிறதுன்ற கேள்வியை கேட்கலாமா கூடாதா? இவங்க தான் கேட்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, இப்போ அடுத்து இன்பநிதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மாதிரி போட்ட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சியை நினைச்சோம். இன்னைக்கு எந்த அளவு அது போய்கொண்டிருக்கு. சீனியர்ஸ்க்கே மரியாதை இல்லைங்க. நான் பல பேரை பார்த்துருக்கேன், பல சீனியர்ஸ் மாடா பேய உழைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட மரியாதை இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை வெளியே பேசக்கூடிய நபராக இந்த கட்சி ஒழுங்கு பாதைக்கு போறதுக்கு நான் ஒரு வழியாக இருந்தால் நினச்சிட்டு போடுவேன். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லையா எனக்கு? அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய டுடேஸ் பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக, இன்னும் சொல்ல போனால் ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய அளவில் அதனுடைய ஸ்டேஜ் இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி புத்துணர்ச்சி அடையணும்னா அதுக்கான ஒரு பிளான் இருக்கணும், அதற்கான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும். சும்மா ப்ரெஸ் மீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றதுனால பிரச்சனை இல்லாமல் போகிறது இல்லை அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ அதிமுகலேருந்து டிவிகேல சேர்றாங்க, டிஎம்கேலேருந்து பிஜேபிலேருந்து டிவிகே சேர்றாங்க. ஸோ டிஎம்கே எங்கே சார் போகிறாங்க? கடைசியில் இவங்க போய் சேர்ந்துருவாங்க போல. எங்கேயாவது எங்க ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எங்க திராவிட தமிழ் இவங்க போய் மெட்ரல் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருவாங்க. இல்ல எங்களோட எல்லாரும் வருவீங்க. இது பழுத்த பலாப்பழம், மாம்பழம். அதனால எங்க மரத்துல தான் எல்லாம் உட்காந்து இலப்பார போறீங்க. பொறுத்திருந்து பாருங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியும் நாங்க தான் வெற்றி. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தனிச்சு நின்று நாங்க வெற்றி பெறுவோம். என்ன சார் இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அதே கதைதான். சட்டமன்றத்தை ஜெயிப்போம், நாடாளுமன்றத்தை ஜெயிப்போம், பொறுத்து பாருங்க. நாங்க மக்களை பார்ப்போம், இனிமையாக திரும்பி ஒழுங்கா வேலை செய்யறோம், எதிர்கட்சியா இருந்து மக்களுக்காக பேசுறோம். மக்கள் எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் மக்களை பார்க்குறோம். மக்களுக்கும் எங்களுக்குள்ள பேண்டிங்கை வந்து உங்களால எல்லாம் உடைக்க முடியாது. பேண்டிங் ஆமா, கள்ளத்தொடர்பு தான். அதான் கள்ளத்தொடர்பு முடிச்சிட்டாங்களே. ஆமா 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 ஆமா, அதனால கள்ளத்தொடர்பு, கலையத்திரிக்கா தொடர்பு. முனிப்பூண்டி இந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததுல சார், ஸோ இதை பத்தி சொல்லுங்க சார். என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வழக்கறிஞர்னு கேளு, அவர் வழக்கறிஞர் தான். அதாவது பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளை சிறாரை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறது, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், அசிங்கத்துக்குரிய விஷயம். ஒரு ஆம்பளையாக இருக்கிறதுக்கே ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகிட்ட என்னையா உங்களுக்கு சேட்டை? பெண்கள்கிட்ட என்னையா உங்களுக்கு சேட்டை? ஒரு சமுதாயம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா? உங்கள் வீடெல்லாம் அக்கா தங்கச்சியே கிடையாதா? பாவம், அந்த குழந்தைகளை ரொம்ப குரோதத்தனமாக பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நமக்கு சட்டத்தில் இருக்குது, ஆனால் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டம் உள்ள ஆளுங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ட்ரெண்டா?
ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா டக்கு 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 நியூஸ் வந்துட்டே இருக்கு. இது நல்லதா? அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். நல்ல ஒரு தண்டனையை ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டா இது போல குரோதம் உள்ளவன் அடக்கி வாசிப்பாங்க. அவங்களாம் என்ன மரியாதை சமுதாயத்துல? வெக்கமா இல்ல? இப்படியெல்லாம் ஒரு உயிர் வாழ்றதா இருக்கா? இவ்வளவு ஒரு வன்ம புத்தியும் வக்கர புத்தியும் ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா எப்படிங்க ஒரு நாடு முன்னேறும்? பெண் பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சு விளையாட முடியல. வயசானவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். செயின் அறுத்தாங்க, காதல் அறுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்லூரிக்கு போறவங்களுக்கு, பள்ளிக்கு போற பெண்களுக்கு பிரச்சனை. இப்ப 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு பிரச்சனையாவது. யாரைத்தான் நம்ப முடியுது? கேவலமா இருக்கியா? ஒரு ஆம்பளை நீ கேவல வேலையை பார்த்துட்டு போற, சக ஆண்மகளுக்கு கேவலமா இருக்கு, முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு. அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். சும்மா ஒரு போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்றது, 90 நாள்ல பெயில் கொடுக்கறது, இந்த வேலை வச்சு கூட நிஜமான நடவடிக்கையை மக்கள் உணரக்கூடிய நடவடிக்கையா அது போல ஒரு ஐடியா இருக்கிறவன் இதை பார்த்த உடனே கப்பு சிப்புன்னு மூடிட்டு இருக்கணும். கோவம் வருது. ஐயா ஒரு நிமிஷம். முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னார்? இது போன்ற குற்றச்செயல்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த சட்டத்தில் அவங்களையெல்லாம் கைது பண்ணுவோம்னு சொன்னார். குண்டாஸ் போடுவோம் அப்படின்னாரு. இப்போ நடந்த நிகழ்வுகளில் யார் பேரில் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு சொல்லுங்க? யார் மீதாவது குண்டாஸ் போடப்பட்டிருக்கா? அதுதான் அது ப்ரொசீஜருங்க. சிறாரை இது பண்ணா போக்சோல அரெஸ்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ரெமிடி? அந்த குழந்தைங்க வாழ்க்கை என்ன ஆகுது? இதை பார்த்து மற்ற குழந்தைங்களை வெளியோட விட மாட்டாங்க விளையாடுறதுக்கு. சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. 5 வருஷம் இவங்க ஆட்சியில் என்ன ஆச்சு? அதேதான் இப்போ 1 மாசம் என்ன ஆச்சு? பெண்களுக்கு யார் வந்தாலும் பாதுகாப்பு இல்லையேங்க. இது எப்படி பாதுகாப்பு இல்ல? வயசான பாட்டி யாருக்குமே பாதுகாப்பு ஏங்க? சின்ன பிள்ளைல இருந்து வயசான பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை. பள்ளி இழிக்குது சட்ட ஒழுங்கு. இந்த சட்ட ஒழுங்காலதான் இவங்க சீர்கெட்டு போனாங்க. அதே வேலையில நீங்களும் செய்யாதீங்க. மக்கள் உங்களை ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்பிட்டாங்க. ரொம்ப வெகுளித்தனமா மக்கள் ஐயோ புதுசா ஒரு வச்சுன்னு சொல்லி ஒருத்தர் நம்பி போட்டிருக்காங்க. என் மக்களை மீண்டும் மீண்டும் கலக்கடிக்காதீங்க. எத்தனை நாள் தாங்க உங்ககிட்ட அழுது போராடிக்கிட்டு ரோட்ல உட்கார்றது, போராடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது? இந்த ஸ்டைலே வேணாம் தானங்க நாங்கள் நினைச்சோம். இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை வெறுத்து தானங்க தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நீங்களும் அதே பண்ண எப்படிங்க? இது வயிற்றுச்சலா இருக்கு. இதெல்லாம் மாற்றப்படணும். இந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு மாற்றம் வந்ததுன்னு நினைச்சோம். கடைசியில் 1 மாசத்துல பார்த்தா இதுவும் பெரிய ஏமாற்றமா இருக்குமோன்ற பயம் இருக்கு. அரசு சுதாரிச்சு கொள்ளணும். நத்திங் இஸ் லேட், பட் இமீடியட் ஆக்ஷன்ஸ் தேவை. அதை ஒரு அரசு செய்யவில்லை என்றால் திமுகவாது ஒரு 70 சீட் வாங்கி இப்போ கௌரவமாக நிற்கிறேன்னு சொல்லி அவங்களும் நிற்கிறாங்க. தாவேக்கா அதை செய்யாத பட்சத்தில், திமுக போலவே நடந்து கொள்ளும் பட்சத்தில் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க சூழ்நிலை. ஏன்னா மக்கள் அந்த அளவு வெறுப்பில் இருக்காங்க. ஏமாற்றத்தை மக்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்வாங்க, நம்பிக்கை துரோகத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்கன்றது தெரிவிக்கு. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது இல்ல சார்? ஸோ இது எதனால நடக்குது? இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா நான் தடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும்ல? காவல்துறை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். காவல்துறை போதை தான் பிரைமரி ஃபேக்ட். கஞ்சா போதை தான், சரக்கு சாராயம் இதுதான் போதை தான் முதல் அடித்தளம். ஒரு பெண்ணுகிட்ட போய் தவறாக நடந்துக்கிறது, தேவையில்லாத குழந்தைங்களை போய் சீன்றது. அப்போ அந்த போதைன்ற அந்த ஃபண்டமெண்டலை நீங்கள் உடைச்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்வு. அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? காவல்துறையை சொல்லி சரியான இடத்துல கஞ்சா எங்கே விற்கிறான், தண்ணி எங்கே விற்கிறான். ஏங்க இப்போ நான் கஞ்சா வாங்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு தெரிஞ்சு கஞ்சா எங்கே விற்கிறாங்கன்னு. இவர் சாராயம் அடிக்கிறவர், இவருக்கு என்னன்னு தெரிஞ்சு சரக்கு எங்கே விற்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு தெரியலையா? காவல்துறைக்கு தெரியாதா? அதையெல்லாம் தடுத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்வாச்சுங்க. ஒரு குழந்தைகளை பாதுகாக்கணுங்க. அதற்காக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா அங்கொன்றும் இங்கொன்றும் இவங்கள மாதிரி பேசிடாதீங்க. அது ரொம்ப தவறாக போயிடும். ஒரு விஷயம் உள்ளே வந்தால் தானேங்க அது நடைமுறையில் இருக்குது. கஞ்சா எங்கேருந்து வருது? அது தடுக்க முடியாது அரசால. சாராய கடைகளை குறைக்க முடியாதா? அந்த பாட்டிலுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அசிங்கமாக இல்லைங்க பார்க்கும்போது. அந்த நியூஸில் பார்த்து எனக்கு அசிங்கமாக போச்சு. பாட்டில் போய் அந்த மிஷினில் போடணுமோ, அந்த மிஷின் அடி ஊட்டி 10 ரூபா கொடுக்கணும். அப்போ பாட்டில் பொறுத்த வேலைக்கு தான் போகணும் போல எல்லாரும். நம்ம என்ன இது? ஏன் அந்த பாட்டில் கொடுத்து கையில் கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு போக வேண்டியது? அதே 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாலாஜி பாட்டு பண்ணீங்க சார். அந்த 10 ரூபா வச்சு கூட சரக்கு அடிப்பாங்களே சார், சைட் டிஷ். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் உடாபடி ஆரம்பிங்க, எனக்கு படத்துக்கு வருமானத்துக்கு வழியில் இருந்தீங்க. நான் ரோடோடா சுற்றுவேன். எங்கன்னா 20 பாட்டில் கட்சா போதும், 20 பாட்டில் கொண்டு வந்து 20 பாட்டில் 200 ரூபா வாங்கி ஒரு வீரனை போட்டு வீரமாக போவேன். அரசு என்ன சொல்ல வருது? மிஷின் வச்சு பாட்டில் உள்ள விடு. என்னங்க இதெல்லாம்? இது இந்த நடைமுறை இந்த நாரதர்கள் செய்த வேலையாச்சே, இந்த நாசமா போறவங்க செய்த வேலையாச்சே. அதே வேலையை நீங்க ஏன் பண்றீங்க? அவங்க கையில வாங்கினாங்க, நீங்க மிஷின்ல வாங்குறீங்களா?
இல்லை ரொம்ப ரொம்ப கொப்பளிக்காதீங்க. ஐயா ஐயா ஐயா. ஆமாம் ஆமாம். அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து ஜாலி, சரக்கு விற்று பணம் வாங்கின காசு தானே இவங்க காசெல்லாம். அதனால ஆமாம், அவங்க ஊழல்வாதிகள். ஆமாம் ஆமாம். இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்க அடக்கி வாசிப்பாங்க. ஆளுங்கட்சியாக தான் ஓவர் ஆட்டம். எதிர்கட்சியானாலே கொஞ்சம் பொறுத்து பாருங்க. நேற்ற பொறுத்து பார்க்கணும், ஒன்றும் பொறுத்துலாம் இல்லை. அதனால மக்கள் இது முடிச்சு விட்டுல இருங்க. முடிச்சிச்சு உங்க கதை என்னத்த முடியும் முடிச்சு 4வது 1 மாதம் ஆயிடுச்சு உங்க கதையை முடிச்சு. அதனால நிஜமான வளர்ச்சி, நிஜமான மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அதை இந்த ஆளுங்கட்சி செய்யுமான்றது கேள்விக்குறி ஆயிடுச்சு. புதிய சக்தியாக வரக்கூடிய பி த லீடர்ஸ் என்கிற அமைப்பு கட்சியாக மாறும், மக்களுக்கு நல்லதை செய்யும், நம்மை போன்ற இளைஞர்களையும் பெண்களையும் மாணவர்களையும் மீனவர்களையும் பார்த்துக்கொள்ளும் என்கிற உறுதியை நான் தருகிறேன். இது போன்ற நிறைய நேர்காணல்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.